அன்பர்களே, நான் உங்களிடம் சொன்னேன், நேர்மையும் நீர்மையும் திகழ்ந்தவன் ராமபிரான், அவருடைய கலப்பே ராமபிரான் என்று. கூடவே சொன்னேன், அவன் எப்படி அடைக்கலத்தை கேட்டவர்களுக்கு கொடுப்பதில் மிக ஆர்வத்தோடு இருக்கிறான் என்பதை பற்றி அடுத்த தகவலில் தருகிறேன். ராமபிரான் வனவாசம் வந்த பொழுது அவனை சந்திக்க முனிவர்கள் வந்தார்கள். அவர்கள்லாம் சொன்னார்கள், அண்ணலே, நாங்கள் தவம் செய்ய முடியல, நாங்கள் வீட்டையெல்லாம் விட்டு நிம்மதியாக தவம் செய்ய வேண்டும் என்று கானகத்துக்கு வந்தோம். ஆனால் நாங்கள் அப்படி தவம் செய்யக்கூடாது என்று தடுக்கிற சக்திகள் இங்கே இருக்குது. நாங்கள் இருக்கக்கூடிய தண்டகாரண்யத்தில் ராவணன் தன்னுடைய பிரதிநிதிகளை வச்சுருக்கான். அவர்கள் திடீரென எங்கள் ஆசிரமத்துக்கு வருவார்கள், சூறையாடுவார்கள். அப்படி ஒருவர் பிராணாயாமம் மூக்கை பிடித்துக்கொண்டு முனிவர் செய்யும் பொழுது அப்படியே அவர் கழுத்தை திருகி போட்டுடுவார். நாங்கள் அதெல்லாம் ப்ரெசர்வ் பண்ணி வச்சுருவோம், ஏன்னா உனக்கு காட்டணும், நீ வந்து பாடுறாமா. இப்படி நாங்கள் அல்லல் படுவது, நீ வனத்தில் இருக்க இப்போ என்று சொன்னாலும் எப்பொழுதும் மக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய ராஜபுத்திரன், அது உன்னுடைய தர்மம், எனவே எங்களை காக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ராமபிரான் எனக்கு ரொம்ப வெட்கமாக எடுத்து, நான் உங்களை தேடி வந்து உங்கள் குறைகளை கேட்டிருக்கணும், நீங்கள் என்னை தேடி வர வச்சுட்டேன், இதை விட வெட்கக்கேடு எனக்கு கிடையாது, இது என்னுடைய தவறு தான் என்று தன் காவல் சோர்வு, அவர்களுக்கு செய்ய வேண்டிய காவல் பணியிலே தான் சோர்வடைந்ததாக வருந்தினான். அறக்கர்களை அழித்து உங்களுக்கு நிம்மதியாக நீங்கள் தவம் செய்யக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தருகிறேன் என்று அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தான். அடைக்கலம் புகுந்த முனிவர்களுக்கு அண்ணல் இப்படி அடைக்கலம் கொடுத்து வாக்குறுதி கொடுத்துட்டான். அதன் பிறகு ராமனும் சீதையுமாக லக்ஷ்மணன் தொடர ஒரு வனத்திலிருந்து இன்னொரு வனத்துக்கு போகிறார். அவர்கள் மூவரும் தான் இருக்கா பயணம், நடைப்பயணம். அப்பொழுது சீதை ராமபிரானிடம் ஒன்று சொல்கிறார், மனிதர்களுக்கு 3 குற்றங்கள் கூடாது ராமா. ஒன்று, பொய் சொல்வது, பெரிய குற்றம், அதை நாம் குற்றமாகவே நினைக்கிறது இல்லை. அதுவும் பொய் சொல்வது என்பது நம்ம பிறப்புரிமைன்னு நினைக்கிறோம். கல்லூரியில் படிக்கும் பொழுதும் ஸ்கூலில் படிக்கும்போது எத்தனை பாட்டிகளை நாம் கொண்டிருக்கோம். ஏண்டா நேற்றுக்கு ஸ்கூலுக்கு வரல, பாட்டி போயிட்டா, அவர் 10 நாள் கழிச்சு ஏண்டா மேட்ச் போயிட்டோம். ஆனால் சொல்வது என்ன, பாட்டி போயிட்டான். எப்படி பாட்டிகளையும் தாத்தாக்களையும் கொண்டிருக்கோம் பொய் சொல்லி, பொய்யா. அதெல்லாம் நம்ம ஒரு சாதாரண பாவமாகவே நினைக்கிறது இல்லை. ஆனால் இந்த முனிவர்கள் மகா பாதகம், மாபெரும் பாதகம், மைனர் பாதகம்னு வச்சுருக்காங்க. அதில் பெரும் பாவம் என்பதில் பொய்யை முதல்ல வச்சுட்டாங்க. ஏன்னா பொய் சொல்லாமல் இருந்துட்டால் வாழ்க்கையில் பல தப்பு பண்ண வேண்டாது வரும். ஆனால் நமக்கோ பொய் சொல்லாமல் முடியலை. அந்த பொய் சொல்வது என்கிற பெரும் பாதகம் ராமா, அது உங்கள்கிட்ட கிடையாது. சீதை சொல்கிறா, அந்த பாதகம் உங்கள்கிட்ட இல்லை. இரண்டாவது, பிறன் மனை விளைவது, அது உங்கள்கிட்ட இல்லை ராமா என்று சொல்லி பாராட்டினாள். திடீரென்று மனைவி இப்படி பாராட்டினா என்ன அர்த்தம்? நாமும் எச்சரிக்கை ஆகிடுவோம் உடனே. மணிப்பரிசு, கிரெடிட் கார்டெல்லாம் சரி பார்த்துக்கணும். மனைவி இப்படி பாராட்டினால் ஏதோ பெரிய செலவுக்கு அடி போட போகிறாங்க. ஆனால் காட்டில் போகிற ராமனுக்கு அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை. அடுத்தபடி சீதை என்ன சொல்கிறான்னு கேட்குறான். பிராட்டி சொல்கிறா, மூன்றாவது ஒரு காரணம் இல்லாமல் ஒருவரை விரோதிப்பது. பக்கத்து வீட்டுக்காரனை கண்டா எனக்கு பிடிக்காது, மூஞ்சியை கண்டாலே பிடிக்கல, என்னையா ஒன்றை பண்ணாமல், அவன் மூஞ்சியை கண்டாலே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள், அதுதான் பெரிய பாவம். சிலரை நாம் காரணம் இல்லாமல் வெறுக்கிறோம், அது ஒரு பெரிய பாவமாக. பொய் சொல்வது, பிறன் மனை விழைவது போன்ற பாவங்களோடு சேர்ந்து அந்த பிழை உன்னிடம் இருக்குமோ என்று அஞ்சுகிறேன் என்று பிராட்டி சொன்னான். ஏம்மா அப்படின்னு கேட்டார் ராம். அன்னை சொன்னால், பின்ன என்ன, முனிவர்கள் அரக்கர்களுக்கு எங்களுக்கும் தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அரக்கர்கள் அழிக்கிறேன்னு சொன்னையே, காரணமில்லை தானே வெறுக்கிறேன். உனக்கு அரக்கர்கள் என்ன தீங்கு செய்தார்? அரக்கர்கள் கட்சி என்ன, அவர்களுடைய கருத்து என்ன அப்படின்னு ஒரு கேட்டுண்டு அதற்கப்புறம் ஆவண செய்வேன் தானே சொல்லிடுறோம். அவள்கிட்ட முனிவர்களுக்கு என்ன சொல்லணும், ஆவண செய்கிறோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஆகட்டும் பார்க்கலாம்னு தாரக மந்திரத்தை சொல்லிட்டு வரணும். அதை விட்டு உடனே முடிவெடுத்து உங்களுக்காக அறக்கர்களை ஒழித்து உங்களுக்கு நிம்மதியாக தவம் செய்கிற சூழ்நிலை உண்டாக்குறேன்னு சொல்லுங்க. ஏன் சொன்ன நீ? உண்மையில் அதற்கு காரணம் எனக்கு தெரியுறாமா. இந்த கையில் வில்லு இருக்குது, அம்பு இருக்குது, அது ஒன்றை தூண்டி விடுறது, ஏதாவது செய்.
ஆயுதம் கையில் இருக்கிறது சும்மா இருக்க மாட்டான். அந்த காலத்தில் ஒரு முனிவர் இருந்தார் ராமா. அந்த முனிவர் கடும் தவம் செய்தார். யார் தவம் செய்தாலும் அவர் தவத்தை அழிப்பது தேவேந்திரனுக்கு தொழில். எப்படி ராவணன் மற்ற தவங்களை அழிக்கிறானோ அது மாதிரி தேவேந்திரன் இவர்கள் நமக்கு போட்டியான பதவிக்கு வரக்கூடாதுன்னு அழிக்க பார்ப்போம். அவர் தவத்தை கலைக்க மேனகை ஊர்வசி எல்லாம் நர்த்தனம் ஆடினார்கள். அவர் கலையலை. அப்பேற்பட்ட முனிவருடைய உறுதியை பார்த்தான். என்ன செய்வதுன்னு தெரியாமல் தவிச்சான். ப்ரகஸ்பதினு தன்னுடைய குருக்கிட்ட ஆலோசனை கேட்டான். அவர் ஒரு கத்தி, நல்ல கத்தியாக எடுத்துக்கோன்னார். அதை கொண்டு அவர் வெட்டுறதா அப்படின்னா, அது வெட்டிப்படாத, பெரிய பாவம், நான் சொல்கிறத செய், பட்டிக்காட்டா மாதிரி இடத்துல போ, அவர் ஆசிரமத்தில் போய் இந்த கத்தி அவர்கிட்ட காண்பி, மாமுனிவரே இந்த கத்தி ரொம்ப சிறப்பான கத்தி, வெளிநாட்டிலேருந்து வந்த கத்தி, இதை கையிலேயே எடுத்துன்னு வந்துட்டேன்னு தெரியாதனமா, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் எங்கள் மாமனார் வீடு, அங்கே போகணும், அங்கே இதை பார்த்து அவங்கெல்லாம் கேட்பாங்க, கொடுக்காமல் இருக்க முடியாது, அதனால் உங்கள் ஆசிரமத்தில் ஒரு மூலையில் வச்சுட்டு போகிறேன், திரும்பும் பொழுது எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு அனுமதி கேளு. கத்தி அங்கே வச்சுடுவோம், அவர் கண்ணில் பட முடியாது, அப்புறம் போகாதே. சரின்னுட்டான். அதே மாதிரி முனிவர் ஆசிரமத்துக்கு வந்து அந்த கத்தியை வச்சுட்டு போயிட்டான் அவருடைய பர்மிஷனோட. முனிவர் கத்தி நாளைக்கு வந்து வாங்கிட்டு போறேன் அந்த பட்டிக்காட்டான்னு பேசாமல் இருந்தார். 4 நாள் ஆச்சு, வரல பட்டிக்காடு. அதனால் முனிவர் கத்தியை பார்த்தேன், இந்த கத்தியை பற்றி ரொம்ப பில்டப் கொடுத்தானே, நிஜமாவே இந்த கத்தி நல்லா வெட்டுமா அப்படின்னு எண்ணம் தோணித்து. கத்தியை பார்த்துட்டு இருக்கிறதுனால கத்தியை எடுத்தார், வாழை மரத்தை வெட்டினார். அது நல்லா வெட்டுறது. ஆனால் ஒரு காரணம் இல்லாமல் நமக்கு சாப்பிடுவதற்கு இலை வேணும், விருந்தாளிக்கு இலை போடணும், வாழை மரத்துலேருந்து இலையை கட் பண்ணினால் அது மன்னிக்கக்கூடிய கொலை. அது கொலை தான். அதுக்கு நாம் கழிவாய் பராயசித்தம் செய்யணும். ரொம்ப பேர் நினைக்கிறாங்க வெஜிடேரியன்னா ஒருத்தருக்கு கொலை செய்யக்கூடாது அப்படின்னு. அப்படி இல்லை, வெஜிடேரியனும் கொலை தான் செய்கிறாங்க. அப்படி தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிராயசித்தம் பண்ண சொல்லியிருக்காங்க. தினம் வைஷ்ய தெய்வம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் பின்ன நான் வெஜிடேரியன் கூடாதுன்னு சொல்கிறாங்க? 2 பேரும் கொலை செய்து சாப்பிட்டான்னு கேட்டால், நான் வெஜிடேரியன் சாப்பிட்டா நம்ம உடம்பு ஒரு விதமான திமிர் மதப்பில் வந்து நம்ம சத்துவகுணம் நமக்கு வராமல் தடுக்கும். அது மர உணவு அப்படி செய்யாது. அதுக்காக தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய அவன் இந்த கொலை என்ற அடிப்படையில் சொல்ல. ஏன்னா எல்லாருமே கொலை செஞ்சு தான் வாழணும். இந்த மரங்களை கொலை செய்யும் பொழுது ஒரு மன்னிப்பு கேட்கணும். ரிஷி இப்போ எந்த காரணம் இல்லாமல் வெட்டிட்டார். அதில் சித்திரகுப்தன் அவருக்கு ஒரு பக்கம் ஓப்பன் பண்ணான். அது வரைக்கும் அவர் பக்கமே இல்லை ஃபைலில். ஒரு கொலை அப்படின்னு போட்டான். அந்த கொலையை செய்த முனிவருக்கு இப்போ கொலை பிடிச்சு போச்சு. அந்த பக்கம் ஒரு பூனை வந்தது. பூனையை வெட்டுமான்னு பூனையின் வாலில் போட்டார், வாலை வெட்டிடுது. உடனே முனிவர் உறுதியாயிட்டார், இந்த கத்தி நல்லா வெட்டுறது. அப்போ அந்த பக்கமாக ஒரு புலி வந்தது. அந்த புலிகிட்ட போகிறார். முனிவருக்கு அச்சமே இல்லை, புலியும் அச்சப்படலை. நல்ல தவமுடைய நல்லவனாக இருந்தால் நம்மை கண்டு யாரும் அஞ்ச மாட்டார்கள், நாமும் யாரை கண்டும் அஞ்ச வேண்டாம். ஆனால் 2 நடக்கிறதில்ல. நமக்கு அந்த தவ வலிமை இல்லை. முனிவருக்கு அது வரைக்கும் இருந்திருக்கு. அந்த புலியை பார்த்து அப்படி சைகாட்டாக நின்றுடுத்தது. இவர் அச்சமில்லாமல் புலிகிட்ட போனார். புலியை ஓங்கி ஒரு வெட்டு போட்டார். புலியை வெட்டிட்டார். இப்படி கொலை செய்து கொலை வெறியிலேயே இந்த வனத்தில் திரிஞ்சார். முடிவு என்ன? நரகத்துக்கு போனார். அதற்கெல்லாம் காரணம் அந்த கத்தி அவரை கண்ணுபட முடியாது. இப்போ உன் கையில் வில்லும் அம்பு இருக்கிறதுனால ராமா நீ கொலை வெறிக்கு வந்துட்ட. அதற்கு இது ஒரு சாக்காயிடுது. எனவே வில்லையும் அம்மையும் என்கிட்ட கொடுத்துரு. நான் ஒரு இடத்துல கட்டி புதைச்சி வச்சுடுறேன் மார்க் பண்ணி. 14 ஆண்டுகள் வனவாசம் முடிந்த பிற்பாடு நான் தரேன். நீ பட்டாபிஷேகம் பண்ண பிறகு அப்போ அரசன் நீ எதை வேணாலும் செய்து கொள் என்று அன்னை சொன்னாள். இது எதற்காக அன்னை சொல்கிறாள்? ராமபிரான்கிட்ட இந்த 3வது பிழை இருந்துவிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக சொல்கிறான்னு நினைப்பீங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியத்தை உறுதி பண்ணிக்க பார்க்குறா அன்னை. அது என்னன்னு அப்புறம் சொல்கிறேன். சீதாதேவி அப்படி சொன்ன உடனே ராமபிரான் என்ன சொல்லணும்? மனைவி சொல்லை விட உயர்ந்த சொல்லலைன்னு நினைக்கணும். அப்போ அன்னை சொன்னால் தம்பியோடு கலந்து முடிவு பண்ணுங்கள். தம்பியை பார்த்து ராமன் சொன்னான், அவங்க அண்ணி ரொம்ப நல்லா பேசுகிறாப்பா, ரொம்ப படித்தவ, ஜனகர் வீட்டு பெண், நல்ல இயற்கையாக அவள்கிட்ட எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனால் சீதை ஒன்று தான் நான் சொல்லுவேன், இனிமேல் அந்த மேட்டரை பற்றி பேச முடியாது. அடைக்கலம் புகுந்த முனிவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்துட்டேன். என் உயிர் போனாலும் அந்த அடைக்கலத்தை விட மாட்டேன். என் உயிரை விட இனி நீ போனாலும் என்னை விட்டு நான் விட மாட்டேன். உன்னை விட எனக்கு வேண்டிய லக்ஷ்மணன் போனாலும் விட மாட்டேன். நான் அடைக்கலம் கொடுத்தவர்களுக்கு செய்த வாக்குறுதியை கைவிடேன்னு சொன்னேன். இதுதான் ராமபிரானுடைய தனிச்சிறப்பு. இது அடைக்கலத்தின் பெருமை என்று கேட்டீர்கள். இப்படி அடைக்கலத்துக்கு மதிப்பு கொடுப்பாதவர்களுக்கு என்ன ஆகும்?
அதை பற்றி அடுத்த எபிசோடில் சொல்லுங்கள்.